திமுகவினுடைய புதிய பயணத்துக்கு அடித்தளம் அமைத்திருக்கிறது மதுரை பொதுக்குழு என்றுதான் சொல்ல வேண்டும். நீண்ட நாட்களுக்கு பிறகு தென்மண்டலத்தினுடைய தலைநகரமாக இருக்கிற மதுரையில் ஒரு பொதுக்குழுவை நடத்தி இருக்கிறது திமுக. வழக்கமா அண்ணா அறிவாலயத்தில் நடத்துவார்கள், YMCA திடலில் நடத்துவார்கள். சென்னையை தாண்டி பெரிய அளவில் பொதுக்குழு கூட்டம் நடத்துவது என்பது இப்போது அரிதிலும் அரிதாகிவிட்டது. ஆனால் இந்த முறை மதுரையில் பொதுக்குழுவை நடத்தினார்கள். எல்லோரும் ஊடகங்களில் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், தென்மண்டலத்தை மையப்படுத்தி திமுக தன்னுடைய தேர்தல் வியூகத்தை வகுக்குதுன்னு. ஆனா அப்படி ஒரு அவசியம் திமுகவுக்கு இயலலன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம், அதிமுகவினுடைய அடர்த்தியான வாக்கு வங்கி என்று சொல்லப்பட்ட முக்குளத்தோர் வாக்கு வங்கி சிதைந்து சின்னாபின்னமாக இருக்கிறது அதிமுக கூடாரத்துக்குள்ள. அதை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு ஏதாவது முயற்சி எடுப்பாரா எடப்பாடி பழனிசாமின்னு இந்த மாநிலங்களவை தேர்தலில் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. எந்த வியூகமும் அதற்காக வகுக்கப்படல. அவர் மாறாக தென் மாவட்டத்திலிருந்து இன்பதுரையை வேட்பாளர் ஆக்கியதன் மூலமாக ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும்னு நினைச்சாரு. ஆனா முக்குளத்தோர் சமூகம் சாட்டிஸ்பைட் ஆகல. அப்போ யாருக்கு அந்த வாக்குகள் கிடைக்கும்னு சொன்னா இயல்பாகவே அது திமுகவுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம அரசியல் களத்தில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இன்னொன்று, தென் மாவட்டத்துல அதிமுகவினுடைய அரசியல் என்பது முற்றிலுமாக முடிவுக்கு வந்து விட்டது. அப்போ இயல்பாகவே திமுகவுக்கு தான் அங்க லீடு. அதனால அப்படி ஒரு அரசியல் வியூகத்தை வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்காக மதுரையில் ஒரு மாநாடு நிகழ்த்த பொதுக்குழுவை நடத்தி தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களை தயார்படுத்தியிருக்கிறார். வழக்கமா கொடுக்கிற சிறப்பு அழைப்பாளர்களினுடைய அழைப்பை விட இந்த முறை கூடுதலாக கொடுத்திருக்கிறாங்க. மாநகர மாவட்ட அணிகளினுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், பேரூர் செயலாளர்கள் வரைக்கும் சிறப்பு அழைப்பு போயிருக்கு. வழக்கமா பேரூர் செயலாளர்களுக்கு சிறப்பு அழைப்பு கிடையாது. மாவட்ட இளைஞர் அணிக்கு மட்டும்தான், மாணவர் அணிக்கு மட்டும்தான் சிறப்பு அழைப்பு. இந்த முறை தொண்டரணி, மகளிர் தொண்டரணின்னு எல்லா துணைநிலை அமைப்புகளுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டுச்சு. எல்லாரும் போய் பொதுக்குழுல சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று வந்திருக்கிறாங்க. அப்போ இதை என்னத்துக்காக இந்த கூட்டத்தை இப்படி நடத்தி இருக்கிறாரு முதலமைச்சர் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, தேர்தலில் என்னென்ன வியூகங்கள் வகுக்க வேண்டும் என்பதை இந்த பொதுக்குழுவின் வாயிலாக வகுத்திருக்கிறார். புதிய அத்தியாயம், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி வாகை சூடிய புதிய அத்தியாயம் துவங்கப்பட போவதில்லை. அதற்கு அடித்தளத்தை மதுரையிலிருந்து முதலமைச்சர் துவக்கி இருக்கிறார்.